மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். நான் அஃப்கோர்ஸ் உங்களோட டிஎன்ஆர். நம்மளோட பேசுறதுக்காக டெக்கன் ஹெரால்டோடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் இடிபி சிவபிரியன் இருக்காரு. சிவபிரியன், வணக்கம், வெல்கம். வணக்கம். இடையில கொஞ்ச நாள் ஆள் காண போயிட்டீங்க, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? இல்ல இங்கதான் இருந்தேன். ஓகே, ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சிவபிரியன். வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் சீல் பண்ணிட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. அதுல அவர் பேசினது சில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து நம்ம இப்ப டீகோட் பண்ண போறோம். டிவி சேனல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும். எனக்கு தமிழ்லயே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த லைனை நீங்க வந்து கொஞ்சம் பாஸ் விட்டு படிச்சா வேற ஒரு மீனிங், தொடர்ந்து அப்படியே படிச்சீங்கன்னா ஒரு மீனிங் கிடைக்குது. அது அந்த அந்த லைனை நீங்க ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணுங்க சுப்ரி. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த போது சொன்னது இன்னும் எனக்கு ஆக்சுவலா புரியல. கூட்டணியாக ஆட்சி அமைப்போம், ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாரு. பட் அமித்ஷா சொன்னது வந்து அப்படி இல்லை. அமித்ஷா வந்து ரொம்ப வெளிப்படையா தெளிவா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப வெளிப்படையா தெளிவா சொன்னார். அது ஹிந்தியில அவர் வந்து அம் சாத்மே சர்க்கார் பனாயிங்க அப்படின்னாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேட்கப்பட்ட பாயிண்டட் கொஸ்டின், இது கோலிஷன் கவர்மெண்டாக இருக்குமா, கூட்டணி ஆட்சியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான். அவங்க கோலிஷன் கவர்மெண்டா இருக்குமான்னு ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மொழிபெயர்ப்பு பட்ட கேள்விக்கு அமித்ஷா அளித்த பதில் அது. இல்ல, நான் இந்த கேள்வி கேட்கிறேன் சிவபிரியன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும், இதை வந்து நீங்க எனக்கு தமிழ்லயே அது ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நீங்க எப்படி நீங்க ரெண்டு அர்த்தம் வர மாதிரி எப்படி சொல்லுவீங்க? இல்ல ரெண்டு அர்த்தம் வர்றதுதான். அது கூட்டணி ஆட்சின்றது கூட்டணி ஆட்சி அமைக்கும், இல்லைன்னா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியாக அதை வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட். அது வந்து நாங்க எலெக்ஷன்ல சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல விரும்புனா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி சொல்லணும். சேர்த்து சொன்னா கோலிஷன் கவர்மெண்ட் அர்த்தம். கரெக்டா? ஓகே. ஆனா நீங்க நீங்க அமித்ஷா பேசுறத பத்தி சொன்னீங்க. அவர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. பிஜேபி எம்எல்ஏஸ் வந்து ஆட்சியில பங்கு பெறுவாங்களா, தட் இஸ் அமைச்சர் ஆவாங்களான்னு யாரோ கேட்டதுக்கு அமித்ஷா என்ன சொன்னாரு, அதை அப்புறம் பார்ப்போம்னு சொன்னாரு. அந்த அர்த்தத்துல பார்த்தா இப்ப இபிஎஸ் சொன்னதுதானே கரெக்ட்? இல்ல அமித்ஷாவுடைய அப்போ நாம செலக்டிவா எதை வேணாலும் எடுத்துக்கலாம்ல. இது கோலிஷன் கவர்மெண்டான்னு கேட்கும் போது கோலிஷன் கவர்மெண்ட்னா என்ன, அமைச்சர்கள் உள்ள இருக்கிறது தானே, அதுதானே கோலிஷன் கவர்மெண்ட். சோ பிஜேபி வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும், பிஜேபி எம்எல்ஏஸ் ஆட்சியில பங்கு பெறுவாங்களான்னு கேட்டதுக்கு எஸ் தே வில்னு சொல்லியிருக்கணும். இல்ல தே வில்னா அவர் என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுகள் எடுக்கப்படும். ஜெயிக்கணும்ல, முதல்ல ஜெயிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, ஜெயிக்கணும். அதுல ஒரு கான்ட்ராடிக்டரியா இல்லையா? நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கணும். இல்ல இது என்னன்னா, ஏடிஎம்கே வந்து இத வந்து இப்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அவங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சரி, அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, அதை வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கல. ஏற்கனவே இந்த கூட்டணியே வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்ற நிலவுகின்ற நிலையில இது வந்து இன்னும் கூடுதல் பிரஷரா ஏடிஎம்கே ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. இத வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப வந்து கூட்டணி ஆட்சியா கூட்டாட்சியாங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும் பொழுது அதை ஏடிஎம்கே அன்னைக்கே கிளாரிஃபை பண்ணிருக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி, செஞ்சிருக்கணும். நம்ம அவர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசாததே ஒரு பிளண்டர் தானே. இல்ல, இபிஎஸ்க்கு வந்து வாய்ப்பு இருந்ததுங்க. நான் மீண்டும் அதுதான் சொல்றேன். அவரிடம் பாயிண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவருக்கான கேள்வி அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னொரு செய்தியாளர் எதிர்கட்சி தலைவர் என்று அழைத்து அந்த கொஸ்டினை வந்து கேட்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா முதல்ல பேசட்டும், அப்புறம் நான் பேசுறேன்னு சொன்னாரு. ஆனா அப்புறம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு வாய்ப்பு, அப்புறம் அவர் பேசல. பட் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வாயை திறக்காம போயிருக்காரு. சரி, அதுதான் சொல்றேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுவதற்கான வாய்ப்பு எல்லாம் அவருக்கு இருந்தது. கேள்வி கேட்கப்பட்டது.
கேள்வி கேட்கும் போது அண்ணாமலை அவர்கள் அது வந்து வேலிட் பாயிண்ட். இந்த கன்ஃபியூஷனை அப்பயே அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு. மறுநாளே கிளாரிஃபை பண்ணிருக்கணும். இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா ரகு, நான் பாக்குறது என்னன்னா, இது ஷூட்டிங் த மெசஞ்சர் மாதிரி தான் ஆகுது. என்னன்னா, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் வரை காத்திருந்து, இல்ல அமித்ஷா அப்படின்லாம் சொல்லல, பத்திரிகையாளர்கள் தவறா புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அமித்ஷா அவர்கள் பேசினதை எடுத்து காமிக்கிறோம்ல. அவர் என்ன சொன்னார், ஹம் சாத் மே சர்க்கார் பனாயேங்கேங்கிறாரு. இன்னொரு கேள்விக்கு அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு அமைச்சர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், என்ன இருப்பார்கள்ன்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தானே இருக்கும். சி கோல் வந்து ஓகே, அப்படி சொல்றீங்க. புரியுது. அவர் வந்து அலையன்ஸ் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த காம்போசிஷன் எந்த மினிஸ்ட்ரி எத்தனை மினிஸ்டர் அப்புறம் பாத்துக்கலாம் இருக்காரு. இல்ல மினிஸ்ட்ரியில இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி, அதாவது ஏடிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி. பட் நாளைக்கு வந்து ஏடிஎம்கேக்கே வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அன்னைக்கு வந்து எப்படி கூட்டணி ஆட்சின்னும் போது அது உட்காந்து பேசலாம். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா அவங்க நினைக்கிற இது எல்லாமே ப்ரீமெச்சூர்ட் ரகு. ஏன்னா இப்பதான் அந்த அலையன்ஸ் அவங்க இன்னொன்னு அமித்ஷா அவர்கள் வந்து எல்லா இடங்கள்லுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு. பார்லிமெண்ட் உட்பட, ட்விட்டர்ல உட்பட, இன்னொன்னு டெலிவிஷன் சேனல்ஸ் உடைய சம்மிட்ஸ்ல போய் பேசும்போது என்டிஏ ஆட்சின்னு தான் பேசுறாரு. என்டிஏ ஆட்சி அதிமுக தலைமையில், எடப்பாடி அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்து என்டிஏ ஆட்சிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். இதுல வந்து ஏடிஎம்கே வந்து என்டிஏல ஒரு பார்ட்டா இருந்து 2019 எலெக்ஷனை ஃபைட் பண்ணாங்க. ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்க. அதை என்டிஏ சர்க்கார் சொன்னாங்க, அதுல ஏடிஎம்கே இடம் இல்லையே. ஏடிஎம்கே இடம் சுருக்கப்பட்டது. ஏடிஎம்கே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓ, அப்படி இவருக்கு ஓபிஎஸ் பையனுக்கு இடம் கொடுத்தாங்களா? இல்ல அதான் அப்போ தம்பிதுரை அவர்கள், அப்போ வந்து கேபி முனுசாமி அவர்கள்லாம் எம்பியா இருந்தாங்கல்ல ராஜ்யசபால. சோ அது ஆஃபர் பண்ணப்பட்டது. நிச்சயமா ஆஃபர் செய்யப்பட்டது. ஓகே. அதனால எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களை சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லல பிஜேபி. அப்படிலாம் இல்ல. அதிமுகவுக்கும் ஜேடியுக்கும் ஆஃபர் கொடுக்கப்பட்டது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அங்க ஒரு பவர் சென்டர் வந்துரும்னு இபிஎஸ் நினைச்சு வேணாம்னு சொல்லிருக்க. அதுதான் காரணம். அதுக்காக தான் அவர் ஒத்துக்கல. அப்புறம் ஏடிஎம்கே வந்து மத்தியில ஆட்சியில இல்லாம இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த மாதிரி நாம அங்க இருந்தோம்னா இங்க கேட்டுருவாங்களோ, இங்க கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அதிமுக இல்ல. கருணாநிதி அவர்களுக்கு வந்து அந்த சாதுரியம் இருந்தது. ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த சாதுரியத்தை அவர் செயல்படுத்தி இருப்பார். கருணாநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில 7 பேர் டிஎம்கே ரெக்கார்ட் மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில வச்சுக்கிட்டு இங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி காங்கிரஸ் அமைச்சரவையில சேர்க்காம ஒரு அரசியல் சாதுரியத்தை நிகழ்த்தினார். அந்த சாதுரியம் இன்னைக்கு யாராலையும் பண்ண முடியாது. அதாவது நம்பர் 1 வந்து நீங்க கேபி முனுசாமியோ அல்லது தம்பிதுரை 84ல இருந்து டெல்லியில கனெக்ஷன் உள்ளவர். அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்து அங்க ஒரு பேரலல் பவர் சென்டர் பிஜேபியோட நெருக்கமா ஏற்பட்டுடலாம்னு பயந்துருக்கலாம். ஒண்ணு. 2வது, நீங்க சொன்னது எக்ஸலண்ட் பாயிண்ட். நீங்க வந்து இங்க பதவியில இருக்கிறீங்க, அதனால தமிழ்நாட்டுல எங்களுக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டுடலாம். வந்து அதையும் அவாய்ட் பண்றதுக்காக அவர் எடுத்த முடிவுன்னு கரெக்டா சொன்னீங்க. இன்னொன்னும் இருக்கு ரகு. அனாவசியமா நீங்க ஒரு மந்திரி 2 மந்திரிக்காக நீங்க உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போர்ட்போலியோஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் போர்ட்போலியோஸ்லாம் இருக்காது. நீங்க அமைச்சரவையில சேர்ந்துட்ட காரணத்துக்காகவே எல்லா முடிவுகள் இப்ப வந்து ஏதாவது ஒரு சின்ன முடிவு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்துச்சுன்னா உடனே டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, நீங்க அமைச்சரவையில இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, வந்து இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற சிக்கல்லாம் வரும். ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு சில விஷயங்களை ரொம்ப அசர்ட்டிவா பேசக்கூடிய நிலைமையில அதிமுக இல்ல. அவங்களுக்கான சீட் ஷேரிங்ல அசர்ட்டிவா பேசுவாங்க, அவங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுல அசர்ட்டிவா பேசுவாங்க. பட் பிஜேபி ஒரு மத்திய அரசுல பிரதமர் மோடி போன்றவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவையில இருக்கும் போது இவங்களால ரொம்ப அசர்ட் எல்லாம் பண்ண முடியாது. சோ அது வந்து நல்ல டிசிஷன். ஏடிஎம்கே வந்து அமைச்சரவைக்கு போகாதது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நல்ல டிசிஷன். ஓகே. அந்த கொலாட்ரல் டேமேஜ் சொல்றீங்க. இப்ப வந்து மும்மொழி கொள்கையை திணிச்சாங்கன்னா அதுக்கு இவங்களும் ஏடிஎம்கேவும் ஜவாப்தாரி ஆயிடுவாங்க, ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்க. அதையும் அவாய்ட் பண்ணணும்.
புரிஞ்சுது சிவபிரியன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே 2020 தான் பார்லிமெண்ட் கொண்டு வராம தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்து கொண்டு வர்றாங்க. சோ ஏடிஎம்கே உள்ள இருந்திருந்தா டிஎம்கே அதை என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. சோ அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத போதே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே வந்து திமுக வந்து இந்த கூட்டணி முறியவே இல்லை. 2024 தனியா போட்டியிட்டதெல்லாம் ஒரு நாடகம். அவங்க வந்து ஹேண்ட் அண்ட் கிளவ் தான் வித் பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ அதை உண்மையாக்குற மாதிரி தான் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இந்த நம்ம டாபிக்கை ஒட்டி பேசணும்னா, இது நாங்க வந்து எங்களோட அமைச்சரவையில பிஜேபிக்கு இடம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் நினைக்கிறாரா இபிஎஸ்? நாங்க வீக்கா இருக்கோம் அதனால கொடுக்குறோம்னு நினைக்கிறாரா? சைன் ஆஃப் வீக்னஸ் மட்டும் இல்ல, இட்ஸ் சைன் ஆஃப் என்ன சொல்றது, நீங்க வந்து பிஜேபியோட பிரஷருக்குலாம் கேவின் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்ல. அதிமுக எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக விட அதிக வெற்றிகளை பெற்ற கட்சி அதிமுக. அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. அதிக பர்சன்டேஜ் திமுக விட இண்டிவிஜுவல் பர்சன்டேஜும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் அதிமுக எமர்ஜ் ஆனது வந்து அதிமுக தான் அதிகம் திமுக விட. அப்படி இருக்கின்ற காலகட்டத்துல அப்ப வந்து எங்களுக்கு ஒரு லீடர் இல்லைன்னும் போது எங்களுடைய பொசிஷன் வீக்கன் ஆயிடுச்சு, ஏடிஎம்கே வீக்கெண்ட், ஏடிஎம்கே டிக்ளைன்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்களே கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது என்ன ஆகும்னா, என்னதான் திமுக கூட்டணியில வந்து பவர் ஷேரிங்க்கு வந்து பிரஷர் இருந்தாலும் கூட டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரியா வருமா, இதுல அதிமுக மீது விமர்சனங்கள் பயங்கரமா எழும் ரகு. ஏன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்குமான அந்த பவர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் ஈக்குவல்ஸ். அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து ஏடிஎம்கே கீழையும் பிஜேபி கொஞ்சம் மேலேயும் இருக்கு அந்த பவர் ஈக்குவேஷன்ல. ஏன்னா பிஜேபி வந்து 11-12 ஆண்டு காலம் டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்னு ஏடிஎம்கேக்கு வந்து லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க், ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த 4.5 வருஷம் பிரச்சனை இல்லாம போனதுக்கு வந்து பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லாம அந்த கவர்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லாம போயிருக்காது. ஏன்னா தேவைப்படும் போது இவங்க கட்சியை உடைக்கிறது, தேவைப்படும் போது கட்சியை இணைக்கிறது, அது இல்லாம ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி பண்ணது, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனை வச்சு இவங்க டக்குன்னு சிம்பிளை முடக்கிறது, தேவைப்படும் போது சிம்பிளை கொடுக்கறது, இதெல்லாம் எல்லாரும் பார்த்தது தானே. ஸோ அதனால ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் பிஜேபிக்கு காட்டணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. எங்களால தான் உங்க கட்சி இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கோங்க, இல்லைன்னா இந்நேரம் நாங்க கட்சியை உடைச்சிருப்போம், நாங்க என்ன வேணா பண்ணுங்கிற மாதிரி ஒரு 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 பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல தான் பிஜேபி வந்து இது வரைக்கும் ஏடிஎம்கே ஹேண்டில் பண்றாங்க. அங்கதான் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் வந்து டிஃபர் ஆகி வேற ஒரு டைமென்ஷன்ல பிஜேபியை கொண்டு போறாங்க. அவங்கள விடுங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம கட்சியை நாம வளர்ப்போம், அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்கா வீக்கன் ஆயிடும் நம்ம வளரங்கிறது அவங்களுடைய திங்கிங். அதுக்கு வந்து 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் கூட ஆகலாம். ஏடிஎம்கேவை டிக்ளைன் பண்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் ஏடிஎம்கே லீடர்ஸ்லாம் வந்து பிஜேபியோட சேரக்கூடாது. என்னைக்கு சேர்ந்தாலுமே வந்து பிஜேபி வந்து நம்மளோட டிக்ளைனுக்கு பிஜேபி தான் காரணமா இருப்பாங்க. இப்போ ஆமா, விஜய் அப்படிங்கிற ஃபோர்ஸ் உள்ள வரும்பொழுது அந்த ஃபோர்ஸும் ஆன்டி டிஎம்கே அந்த பொசிஷனுக்கு தான் ஃபைட் பண்ணும்போது அப்ப நமக்கு வந்து அதிமுகவுக்கு இன்னைக்கு போட்டி பாத்தீங்கன்னா பல கோணங்கள்ல இருக்கு. விஜயும் பிஜேபியும் சரி, ஏடிஎம்கேவோட பொசிஷனை எடுக்கிறதுக்கு தான் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வெளியில இருந்து ஃபைட் பண்றாரு, பிஜேபி வந்து கூடவே இருந்து ஃபைட் இல்ல, அதாவது ஊரறிஞ்ச எதிரி கூட ஓகே, ஆனா கூடவே இருக்கிற எதிரி வந்து பிரச்சனை இல்லையா? நீங்க நெஞ்சில வாங்கிடலாம் ஆயுதத்தை, முதுகுல வாங்க முடியாது இல்ல ரகு. பிஜேபி வந்து என்னைக்கா இருந்தாலும் ஏடிஎம்கே காம்படிட்டர் தானே. இது நேச்சுரல் அலையன்ஸே கிடையாது, இது இன்ஆர்கானிக் அலையன்ஸா தான் இருக்கு. இந்த அலையன்ஸ்ல வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்க மாட்டேங்குது. வந்து நம்ம அத ஆக்சுவலா ஒரு தனி டாபிக்கா பேசணும். இது ஏன் நீங்க அது ரொம்ப நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. இது வந்து ஏன் நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல, ஏன் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அந்த முரண்கள்லாம் பத்தி அழகா சொன்னீங்க. அதை நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். கமிங் பேக் டு த டாபிக், இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே கூட்டணி ஆச்சுன்னா பதறிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அதை விட ஒரு டென்ஷனான சப்ஜெக்டே கிடையாது. இப்போ செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பிறந்த நாளுக்கு யாரோ வந்து வருங்கால துணை முதல்வரேன்னு போட்ட உடனே அந்த நோட்டீஸ்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் விளக்கம் கொடுக்குற லெவல்ல இருக்காங்க. முதல்வரேன்னு கூட சொல்லல,
முதல்வரே பிரதமரே எல்லாம் சொல்லுவாங்க. துணை முதல்வர்னு சொன்னதுக்கே அவங்க வந்து அவர் வந்து அவ்வளோ கோபம் அடைஞ்சு கட்சியில வச்சிருக்காருன்னு தெரியல அந்த நோட்டீஸ் அடிச்சவங்கள. ஏன் அது என்ன? நான் என்ன கேட்கிறேன், கேரளால ஒரு கூட்டணி ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு இப்ப வந்து அரசு அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே முடியாது. இப்போ இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய மாநிலம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே தலைமையில் இருக்கிற கூட்டணி. எல்லாருக்குமே பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு காமன் த்ரெட் இருக்குது. ஐடியாலஜிக்கலி அது ஒரு மிகப்பெரிய பாண்டிங் அது இருக்குது. அப்படி இருக்கிற போது எல்லாரும் ரொம்ப வேவலங்கெல்லாம் ஒன்னாவே இருக்குது. திராவிடத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வேற வித்தியாசம் இல்ல. இவரு திருமாவளவன் வந்து திராவிடத்தை நாடுகிற வரைக்கும் ஒழிக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு கோஆபரேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கூட்டணி ஏன் அமைக்க கூடாது? அதுக்கு பிராக்டிக்கலா எங்க கட்சியிலேயே ஒரு பெரிய கியூ இருக்குங்க மினிஸ்டர்ஸுக்கு, அதுல ஒரு 4-5 எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுமான்னு நினைக்கிறதா? அல்லது வந்து அது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக விரும்புறது? திமுக மட்டும் இல்ல, ரெண்டு பேருமே என்னன்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ரெண்டு கட்சியுமே குறிப்பா திமுக வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் அந்த லீட் பார்ட்டி இருக்குல்ல, அவங்கள எப்படி எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கலான்றத டிஎம்கே வந்து ஒரு பிளே புக் டெக்ஸ்ட் புக்காவே பண்ணியிருக்காங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள். காங்கிரஸ் மட்டும் இல்ல, பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இந்த 15 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல, எப்படி எப்படியெல்லாம் ஒரு லீட் பார்ட்டிக்கு வந்து குடைச்சல் எப்படிலாம் குடைச்சல் கொடுக்கலாங்கிறத வந்து இவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் தட். ஏங்க இப்படி சொல்றீங்க? கனிமொழி ராஜாலாம் வந்து அவங்க யூபிஎல் இருக்கும்போது ஜெயிலுக்கு போனாங்க. குடைச்சல் கொடுத்த பார்ட்டினா வந்து எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அதெல்லாம் 2004 முதல் 2009 வரை என்னென்னலாம் திமுக வந்து மன்மோகன் சிங் அரசுக்கு குடைச்சல் கொடுத்ததுன்றத நீங்க பாருங்க. இலங்கை பிரச்சனையில அங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இலங்கை பிரச்சனையை எடுத்துட்டாங்க அப்படின்னே எல்லா எம்பிகளும் ரிசைன் பண்ற மாதிரி, பிரணப் முகர்ஜி அவர்களை இங்கு வரவழைத்து கூட்டணிக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னு ஒரு அஷூரன்ஸ் வாங்கினதாகட்டும் சரி, பிரணப் முகர்ஜியை ஸ்ரீலங்காக்கு அனுப்பணும்னு பிரச்சனை பண்ணதாகட்டும் சரி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கூட்டணி லீட் பார்ட்டிக்கு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணிட்டா என்னென்ன குடைச்சல்லாம் கொடுப்பாங்கிறது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். அந்த குடைச்சல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் திமுக இல்லை. அதிமுகவுக்கு அதேதான். அதிமுக என்னென்னலாம் குடைச்சல் கொடுத்தாங்க பிஜேபி ஆட்சிக்கு? அவங்க ஒரு வருஷம் தான் அந்த 98 to 99ல இருந்தாங்க. அப்ப என்ன மாதிரி குடைச்சல்கள் கொடுத்தார்கள்? எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வந்து மத்தியில் ஆளுகின்ற கட்சியோடு ரொம்ப இணக்கமா இருக்கணும்னு நினைச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுல. அவரும் கூட ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி மினிஸ்டர் ஆக்காம கொஞ்சம் லெஸ் நோன் லீடர்ஸ், நீங்க வந்து பாலா பழனூர் அவங்க இவங்க யாருன்னே பேர் தெரியாது, அவங்க எல்லாம் வந்து ஆக்குனாரு. ஏன்னா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு சினிமா நடிகரா யாராவது நம்மள அப்ஸ்டேஜ் பண்ணுவாங்களோ, அதுவும் அந்த இந்திரா காந்தி இருந்தபோது அவங்களோட நெருக்கமாயிடுவாங்களோ பயம் அவருக்கு இருந்திருக்கலாம். இல்ல அவரை அப்ஸ்டேஜ் பண்றது எல்லாம் அப்புறம் தான் வருது. இவங்க ஏதாவது நமக்கு பிரச்சனை வர்ற மாதிரி அங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அந்த இவங்க மந்திரி பதவியில் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தலைவர்களை ஏதாவது இவங்க ராங்கா பேசி ஏதாவது உரசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான். அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே ஓகே. நீங்க எம்ஜிஆருடைய பயோகிராஃபி மத்தவங்க எழுதுனதெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். அவர் வந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய காரிஸ்மேட்டிக் லீடர். பட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை விட ஜெயலலிதா அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 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 பெட்டர். அதோட இபிஎஸ் பெட்டரா? இல்ல, ஜெயலலிதா அட்மினிஸ்ட்ரேஷனை விட இபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டரான்னு பாத்தீங்கன்னா ஃபைல் கிளியரிங்ஸ்ல வந்து இபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் when compared to ஜெயலலிதா was better. நான் ஒரு ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்டா இடிபி ஒன்னு சொல்லணும். இபிஎஸ் பீரியட்ல தான் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஜெயிக்கிற பிளேயர்ஸ்க்கு இன்சென்டிவ் இமீடியட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை இப்ப திமுக கவர்மெண்ட் கண்டினியூ பண்றாங்க. ஏன்னா இப்ப உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்காருன்னு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா பீரியட்ல எப்ப கிடைக்கும்னே தெரியாது, அவங்க முடிவு பண்ணணும், அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். பட் இபிஎஸ் இருக்கிற போது அது பட்டு அப்ப என்னன்னா அபிஷியல்ஸ்க்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் சிஎம்க்குமான அந்த இடைவெளி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தது. சிஎம் கேன் அப்ரோச் தி சீஃப் செக்ரட்டரி ஆர் சீஃப் செக்ரட்டரி கேன் அப்ரோச் தி சிஎம் எனி டைம். நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி லார்ஜர் தேன் லைஃப் ஃபிகர்ஸ், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பூன்.
பட் வந்து இபிஎஸ் வந்து அதை ஃபுல்லா பயன்படுத்திக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அவர் பிஜேபி பிடியில இருந்தாரு, பிஜேபியோட தயவுல ஆட்சி நடந்ததுங்கிறது ஒரு காரணமா. இந்த மாதிரி கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் லீடர்ஸ் கேன் டூ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்துல சொல்ல முடியுமா? லோ ப்ரொஃபைல் லீடர்ஸ் கேன் டூ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இபிஎஸ் அவர்களுக்கு வந்து நம்ம அந்த பிஜேபியினுடைய பிரச்சனையை மட்டும் பெருசா பேசுறோம். அவர் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது. ஓகே ஓகே, பிளவு இருந்தது. ஓபிஎஸ் வந்து பினான்ஸை வச்சுக்கிட்டு பிரச்சனையே கொடுக்கல இபிஎஸ்க்கு. ஆனால் ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் வச்சுக்கிட்டு இருந்த நிறைய அமைச்சர்கள் வந்து ஒரு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த அமைச்சர்கள் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கட்சிக்குள்ள குடைச்சல் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் வந்து கட்சிக்குள்ள பெரும் நேரங்கள்ல கிடைக்கல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எது வந்து எல்லாரையுமே ஒரு பசை மாதிரி ஒட்ட வச்சதுன்னா இந்த 4 வருஷம் பவர் இருக்கணும். அதனாலதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல கட்சிக்குள்ள எதிர்ப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனா உள்ளுக்குள்ள குடைச்சல்கள் நிறைய இருந்தது. டிசிஷனும் ஒரு சில டிசிஷன்லாம் ப்ராப்பரா எடுக்க விடாம பண்ணது. நிறைய நேரங்கள்ல ரெய்டு வரும்போது கூட அந்த அமைச்சர்களோ அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ யாரையுமே வந்து எந்த பதவி மாற்றம் செய்யக்கூடாதுங்கிற பிரஷர்லாம் அவருக்கு நிறைய இருந்தது. புரியுது. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரா, ஒரு அப்சர்வரா, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப வந்து ஏடிஎம்கேவோ திமுகவோ 2026 ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, வேற வழியே கிடையாது. இப்ப வந்து இவர் கருணாநிதி மாதிரி சாதுரியமா செய்ய முடியல. அவங்களாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் விசிக எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எஸ்பெஷலி விசிகாக்கு அந்த அதிகாரம் அவசியம். தலித் மக்களுக்கு பெரிய அளவுல பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தமிழ்நாட்டு கிடைக்கல. ஸோ அப்படிலாம் ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வர சூழ்நிலை வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நல்லதா? நீங்க தமிழ்நாட்டுக்கு அதனால கோலிஷன் கவர்மெண்ட் இஸ் எனி டே குட். இன்னொன்னு, நீங்க கூட்டணி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட்டணி இல்லாம யாருமே வந்து தேர்தலில் நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. பல ஆண்டுகளாவே அதான் சிச்சுவேஷன். ஒன்லி ஒன்ஸ் தான் ஜெயலலிதா வந்து 2014-16 அவங்க ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சாங்க. அதன் பிறகு வந்து கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, இல்ல தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்வதில் என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு கேக்குறேன். எனக்கு அது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி தான் தோணுது. திமுகவிலேயே அவங்க காஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் பார்த்து ஒரு லிஸ்ட் தயார் பண்றதுக்குள்ள ஒரு நாக்கு வெளில வந்துடும். அவ்வளவு பேர் ஆஸ்பைரன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 7-8 இது கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த இது கம்மியாயிரும்ல, நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் கம்மியாயிரும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டிஎம்கே இன்டர்னலா அவங்க ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த முறை அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வந்துச்சுன்னா, இந்த முறை அவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படாம, திமுக கூட சரி, அப்படி சிச்சுவேஷன் வந்ததுன்னா எதை பத்தியும் கவலைப்படாம கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பாங்க. ஏன்னா நிச்சயமா ஒத்துப்பாங்க ரகு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நீங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் எல்லாம் நடத்த முடியாது. 2006 மாதிரிலாம் நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வரும், இல்ல வந்து மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து ரொம்ப நேரோவா இருக்குன்னா, அப்போ உங்க கூட்டணி கட்சியினர் வந்து வேற ஒரு அதிமுக சைடுக்கோ இல்ல அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக சைடுக்கோ வந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுல. அப்ப நீங்க வந்து இப்போ விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸோட ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ் வந்து அதை தடுக்கும்னு நினைக்கல, எஸ்பெஷலி with regard to DMK's coalition. இல்ல ரகு, அது வந்து ஒரு 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 ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்னா இந்த ஈவென்ட் ஆஃப் டிஎம்கே நாட் செக்யூரிங் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன் 117 வரல, ஒரு 20 சீட்ஸ் ஷார்ட்டா இருக்காங்க, பட் கூட்டணி கிட்ட ஒரு 40 சீட் இருக்குன்னா கூட்டணி ஆட்சி அமைப்பது வந்து இட் வில் என்ஷூர் த லாங்கிவிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். புரியுது. நீங்க இப்போ கர்நாடகால வந்து இதே காங்கிரஸ் எம்எல்ஏ தானே பிஜேபி பக்கம் போனாங்க ஆபரேஷன் லோட்டஸ்ல. ஏன்னா அது வந்து கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏஸ் போனா தமிழ்நாடு உள்ளவங்க போக மாட்டாங்கன்னு கேட்கலாம்ல. இல்ல ரகு, காங்கிரஸ் மட்டும் இல்ல, அங்கனால ஐடியாலஜிக்கலி டைவர்ஜென்ட் பார்ட்டிஸ். இங்க ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வந்து கருணாநிதி எதிர்ப்பை தவிர வேற ஐடியாலஜியே கிடையாது. எல்லா ரெண்டு பேருக்குமே ஒரே ஐடியாலஜி. Don't you feel DMK legislators could be more ideologically bound to the party கமிட்டட்லாம் இருக்காங்க. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா
ஸோ அந்த வாய்ப்பு இல்லைனாலும் இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தான். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ கோலிஷன் இப்படிதான் ஆகணும், 140 இடம் 150 இடம் தான் ஜெயிச்சிருக்கோம்னா நீங்க வந்து உங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற ஈவெண்ட்ல வந்து நீங்க கூட்டணி ஆட்சிக்கு போறது வந்து உத்தமம். கரெக்ட். அதாவது நீங்க சிச்சுவேஷன் மாறிடுச்சு, தமிழ்நாட்டுல என்வாயரன்மெண்ட் மாறிடுச்சு, பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறிடுச்சு, அதனால இது வந்து கட்டாயம் ஆயிடலாம். இது ஒரு ஐ மீன் ஒரு டேக் அவே ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ, ஈவன் டிஎம்கே மைட் நாட் மைண்ட் ஷேரிங் பவர் வித் அதர் பார்ட்டிஸ், கோலிஷன் பார்ட்டிஸ். இல்ல ரகு, பவர் லாங்கிவிட்டி ஆஃப் த கவர்மெண்டா இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேக்கி கோலிஷனா, எவ்ரி ஒன் வில் கோ ஃபார் த லாங்கிவிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், ஸ்ட்ராங் கவர்மெண்ட். இன்னொன்னு வந்து டிஎம்கேல வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் போறதுக்கான அவங்களுக்கு வந்து கட்டாயங்களும் வரும்னு நினைக்கிறேன். அப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா டிஎம்கேல வந்து ஒரு சக்சஷன் பிளான் வந்து அவங்க ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த சக்சஷன் பிளான் எல்லாம் அவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து எம்எல்ஏஸ்னுடைய சப்போர்ட் வந்து அன்ஃப்ளூயன்சிங் சப்போர்ட் வேணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போவாங்கங்கிறதா தேவைப்பட்டால். ஆனா இதுல இன்னொன்னும் இருக்கு, ஒருவேளை திமுக வந்து அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் திமுகவில் அந்த சக்சஷன் பிளானை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பிஃபோர் 2029 எலெக்ஷன்ஸ் இந்த கூட்டணியே வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, ப்ரொவைடட் விஜய் emerges as a very major force in 2026 and sustains himself till 29. ஓகே, எக்ஸலென்ட். அப்புறம் ஃபைனலி சிவபிரியன், இப்போ இபிஎஸ் வந்து இப்போ இதுல வந்து செக்ரட்டேரியட்ல பேசும்போது அந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசினார்ல, அதை நீங்க என்ன பாக்குறீங்க? ஃபயர் ஃபைட்டிங்கா பாக்குறீங்களா அல்லது டூ லிட்டில் டூ லேட் நினைக்கிறீங்களா? அதனால அவருக்கு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஹேஸ் ஹி அசர்டட் ஹிம்செல்ஃப்? அதை நீங்க எப்படி நீங்க டீகோட் பண்ணுவீங்க அவரோட லேட்டஸ்ட் அந்த அசர்ஷன் அபவுட் இது அலையன்ஸ் கவர்மெண்ட்? இல்ல ரகு, அது அசர்ஷன்ல அது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸா தான் நான் பாக்குறேன். டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் தான். நீங்க அசர்ட் பண்ணனும்னா கண்ட்ரோல் அது பண்ண முடியாது ரகு. இந்த டிஃபரன்சஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விகள் கேட்டுக்கொள்ளப்பட்டே தான் இருக்கும். தேர்தல் வரைக்கும் இந்த கேள்விகள் வந்து ஓயவே ஓயாது. அசர்ட்டிங்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, லைக் உங்களுக்கு வந்து அதுல பிரச்சனை இருக்குன்னா மறுநாளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம், இல்ல யாராவது ஒரு தலைவரை பேச வச்சிருக்கலாம். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் வரை நீங்க வெயிட் பண்ணிட்டு அதை சொல்றது வந்து அது வந்து நிச்சயமா வந்து ஒரு அசர்ஷனா நான் பார்க்கல. அதை வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸா மட்டும்தான் நான் பார்க்கிறேன். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த கேள்விகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பிஜேபி அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அமித்ஷா சொன்னதுதான் கரெக்ட், டெல்லியில தான் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து அமித்ஷா அவர்களும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசாம அந்த கொஸ்டின்ஸ் வரும். முதல்லயே அந்த கொஸ்டின் கூட்டணி ஆட்சியான்னு வரும்போது என்டிஏ கூட்டணியாக போட்டியிடுகிறோம், எப்படி அரசு அமைக்கிறதுலாம் ஜெயிச்ச பிறகு பார்ப்போம்னு ஒரே சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கலாம். அவரு முதல் முறை டெல்லியில மீட் பண்ணும் போதே அந்த மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டாரு. என்டிஏ கவர்மெண்ட்ங்கிற இதெல்லாம் அவர் பேசுனது. ஆமா ரகு, பிஜேபிக்கு வந்து அந்த கட்டாயம் இருக்கிறது. அவங்களுடைய பாலிடிக்ஸ் அவங்க பேசுறாங்க. இவங்க பாலிடிக்ஸ் இவங்க அன்னைக்கே பேசியிருக்கலாம் இல்லங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு திமுக சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கல. வாய்ப்பு அவருக்கு இருந்தது, ஏன் அதிமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிறதா என் கேள்வி. அன்னைக்கு அழகா அங்கேயே பேசியிருக்கலாமே. அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது அதுக்கான பதில இபிஎஸ் அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே. இபிஎஸும் அன்னைக்கு அமித்ஷாவை வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் முடிவு பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த டிபேட்டுக்கு அவசியம் இல்லை. அன்னைக்கே எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். பேசாதது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவர் ஒரு 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதது ஒரு பெரிய தவறு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து he allowed a minor political ally to call the shots இல்லையா? தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான் பெரிய பார்ட்டி, ஆனா வந்து ஒரு சின்ன பார்ட்னர் வந்து டிக்டேட் பண்றதுக்கு டர்ம்ஸ் இல்ல. டிக்டேட் எல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா டிக்டேட் பண்ணாங்களா இல்லையான்றதெல்லாம் சீட் ஷேரிங்ல தான் வெளியில வரும். பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கேம்பெயினை எப்படி கொண்டு போறாங்கன்றதெல்லாம் டிக்டேஷன் யாரு பண்றான்றது அப்பதான் தெளிவாகும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பிஜேபி பேசினாங்கல்ல, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை பிஜேபி.
ஸ்டேட் யூனிட் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ரொம்ப தெளிவா 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, ஈக்குவல் ஃபுட்டிங்ல இருக்காங்கங்கிற ஒரு பிரிட்டென்ஷனாவது வெளில வந்திருக்கும். நீங்க கரெக்ட். கேள்விக்கு பதில் சொல்லாதது வந்து தவறுதான். உண்மை, உண்மை. அதான் நீங்க கேள்விக்கு பதில் ஆந்திர பிரதேஷ்ல போயிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து பேசாம இருந்திருப்பாரா? என்டிஏ மீட்டிங்ல பிஜேபி அரேஞ்ச் பண்ணதாவே இருக்கட்டும். அதுல அவர் வந்து வாய் திறக்காம இருந்திருப்பாரா? இல்ல, இதுல அதெல்லாம் நம்ம ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ரகு. அவங்க பேசியிருக்கணும். எடப்பாடி ஓகே. பழனிசாமி அவர்கள் நிச்சயமா பேசியிருக்கணும். ஒரு ஒரு ஏன்னா கேள்வியும் கேட்கப்பட்டது. கேள்வி கேட்காமயும் இல்ல. கரெக்ட். பத்திரிகையாளர்கள் கேள்வியும் அவர பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் மைக்கு குடுங்கன்னு சொன்னாங்க. மைக் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு மைக் வச்சிருந்தாங்க. ஓ! ஓகே, ஓகே. மைக் இருந்தது ரகு. நீங்க ஈவன் அப்படி ஈவன் பிஜேபி மைட் ஹேவ் தாட் இபிஎஸ் வுட் ஆன்சர் சம் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே. சி அந்த கொஸ்டின் இபிஎஸ்க்கு கேட்கும்போது அமித்ஷா கையை காட்டினாரு. இபிஎஸ் வந்து மைக் எடுத்து நான் அப்புறம் பேசுறேங்க, அவர் பேசட்டும்னு சொன்னாரு. ஆனா அதான் பேசல. நடந்தது. ஆனா ஆனா பேசல. பேசல. ஓகே. ஆனா ஓகே. அந்த அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தது ரகு. சி ஓகே. பிஜேபி டிக்டேட் பண்றாங்கன்றதுக்காகவே எல்லாமே பிஜேபி பண்றதெல்லாம் தப்புன்னு நாம சொல்லக்கூடாது. அந்த வாய்ப்பு இருந்துதான்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா இருந்தது. இபிஎஸ் அவர்களுக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பு பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்டதான்னா நிச்சயமாக கொடுக்கப்பட்டது. வாய்ப்பை தவறவிட்டது அதிமுக. அதுதான் உண்மை. ஓகே. சிறப்பு இடிபி ரொம்ப தெளிவா என்ன நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருந்ததுனால ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சூடா சுவையா போச்சு. திருப்பி இன்னொரு டாபிக்ல சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ரகு. தேங்க்ஸ்.